பொதுப்படையா சொல்றது, யாரெல்லாம் எல்லாருமே மொத்தமா அட்ரஸ் பண்ணுது. யாரெல்லாம் மரணிக்கிறீங்களோ உங்களுடைய கழுத்தில் ஒரு ஹலீஃபாக்கான பையா இல்லாத நிலையில், மீனிங் உங்களுக்கு ஒரு ஹலீஃபாவுடைய இருப்பு, உங்களுக்கு மத்தியில ஒரு ஹலீஃபான்னு ஒருத்தர் இருந்திருக்கணும். நீங்க வாழக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு மத்தியில உங்களுடைய விவகாரங்களை கவனிப்பதற்கு ஒரு ஹலீஃபான்னு ஒருத்தர் இருந்திருக்கணும். உங்களை இஸ்லாத்தின் படி வழிநடத்துவதற்கு, உங்களுடைய விவகாரங்களை இஸ்லாத்தின் படி வழிநடத்துவதற்கு, உங்களுடைய பிரச்சனைகளை இஸ்லாத்தின் படி தீர்த்து வைப்பதற்கு, உங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சச்சரவுகளுக்கு இஸ்லாத்தின் படி தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு ஹலீஃபா, ஒரு இஸ்லாமிய அரசு, ஒரு ஹலீஃபான்னு ஒருத்தர் இல்லாம நம்முடைய கழுத்துல என்னோட ஹலீஃபா இவர் தான், நான் என்னுடைய பையா வாங்கிய ஹலீஃபா இவர் தான் அப்படி ஒரு ஹலீஃபாவுடைய இருப்பு, ஒரு ஹலீஃபாவுடைய பிரசன்ஸ், ஒரு ஹலீஃபான்னு ஒருத்தர் உங்களுக்கு மத்தியில இல்லாத நிலையில யாரெல்லாம் மரணிக்கிறீங்களோ நீங்கள் ஜாஹிலியாவின் மரணத்தை அடைந்தவர்கள் சொல்றாங்க. சோ அப்ப இந்த ஹதீஸ் இது வேற சிச்சுவேஷன். ஹலீஃபா இருக்கும் போது கீழ்படிதிலிருந்து விலகி போறதை சொல்லல, அது ஃபர்ஸ்ட் பகுதி, அதுவும் ஹராம். அப்படி செஞ்சாலும் நீங்க மறுமையில ப்ரூஃப் இல்லாம அல்லாட்ட எந்த எக்ஸ்கியூஸ் இல்லாம நிப்பீங்க. ரெண்டாவது பகுதி, ஹலீஃபாவே இல்லாத நிலையில நீங்க மரணிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மரணம் வருதுன்னா நீங்க ஜாஹிலியாவின் மரணத்தை அடைந்தவர்கள், மாற்ற மீத்தன் ஜாஹிலியான்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப இதோடைய ஹுக்கும் என்ன, இதுக்கான சட்டம் என்ன, இஸ்லாமிய ஷரியாவுடைய ஃபிக் என்ன, ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன, இஸ்லாம் என்ன சட்டத்தை சொல்லுது. ஒரு ஹலீஃபா இருக்கணுமா, ஒரு இஸ்லாமிய ஹிலாஃபா கீழே தான் முஸ்லிம்கள் வாழணுமா, ஒரு இஸ்லாமிய ஹிலாஃபா இல்லாத பட்சத்துல அந்த ஹிலாஃபாக்காக முயற்சி செய்யணுமா, ஒரு ஹலீஃபா இல்லாத பட்சத்துல அந்த ஹலீஃபாவை நியமனம் செஞ்சு ஹலீஃபாவை கொண்டு வரதுக்காக முயற்சி செய்யணுமா, ஒரு இஸ்லாமிய அரசுக்காக உழைப்பு மேற்கொள்ளணுமா, அழைப்பு மேற்கொள்ளணுமா, இதுக்கான ஹுக்கும் என்ன. இஸ்லாமிய அரசு இருந்தா நன்றாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயமா, வந்தா நல்லாதான் இருக்கும், அது தேவையான விஷயம்தான் அப்படின்ற விஷயமா, இல்ல வந்தா நம்மளோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்ற விஷயமா, அதெல்லாத்துக்கும் தாண்டி நிச்சயமாக ஒரு ஹலீஃபா முஸ்லிம் உம்மத்துக்கு இருந்தே ஆக வேண்டுமா. இஸ்லாமிய அரசுக்காக, இஸ்லாமிய அரசுன்னு முஸ்லிம் உம்மத்துல ஒரு இஸ்லாமிய அரசுன்னு இருந்தே ஆக வேண்டுமா அப்படின்னா இதற்கான ஹுக்கும் ஃபர்த், வாஜிப், கட்டாய கடமை. முஸ்லிம் உம்மத்தின் மீது கட்டாய கடமை, இஸ்லாமிய அரசு கீழே தான் நீங்க வாழணும், உங்களுக்குன்னு உங்களுடைய விவகாரங்கள் கவனிப்பதற்குன்னு ஒரு ஹிலாஃபா இருக்கணும், ஒரு ஹலீஃபா இருக்கணும், ஒரு அமீருல் முஃமினீன் இருக்கணும் அப்படின்றது வாஜிப் இஸ்லாம் சொல்லுது. எப்படி நம்ம சொல்றோம், இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம சொல்றோம் எப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ முதல்ல அந்த வாஜிப் ஃபர்துன்னு நம்ம சொல்றோம்ல, ஒரு சிறிய விளக்கத்தோட நம்ம இந்த ஹதீஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த ரெண்டு ஹதீஸுமே ஒரே மஅனாவை, ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய ஹதீஸ் தான். சோ முதல்ல நம்ம வாஜிப் ஃபர்துன்னு சொல்லும் போது, இந்த ஹுக்கும் வாஜிப்னு சொல்றோம், இதோட ஹுக்கும்னா சட்டம், இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹுக்கும்ல இரண்டு வகையா சொல்லுவாங்க. ஒன்னு ஹுக்கும் தக்லீஃபி, ஹுக்கும் வத்இ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஹுக்கும் தக்லீஃபிய 5 வகையா பிரிப்பாங்க. ஃபர்து, ஹராம்,